ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய் குமார் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பேசிக்காக முதல்ல ஜோதிடம்னா என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இதை நான் ஆக்சுவலாக முன்னாடியே போட்டிருக்கணும். சேனலில் இவ்வளோ வீடியோஸ் போட்டதுக்கப்புறமும் சில பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஜோசியம்னா முதல்ல என்ன, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால தான் பேசிக்காக ஜோசியம்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லலாமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். அதாவது ஜோதிடம்னா என்ன, அதாவதுனா ஆயக்கலைகள் 64, அதில் சமையல் அந்த வால் சண்டை இது அதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். அதில் ஜோதிடமும் ஒன்று தான். ஜோதிடத்தோடைய வரலாறு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமானது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இன்றைக்கி ஒரு வயசான ஒரு ஜோசியர் இருக்காருன்னா அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பேசிக்காகவே ஜோதிடத்தோட ஆழத்தை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஜோதிடம் என்னென்னா ஸ்லோகங்களால் ஆனது. அதாவது ஜோசியத்தில் பார்த்திங்கன்னா 6 லட்சத்துக்கும் அதிகமான ஸ்லோகங்கள் இருக்குது சான்ஸ்கிரிட். அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் படிக்கணும். அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் இருக்கும். ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக தெரிஞ்சுக்கிட்டவங்க சொல்லுவாங்க. சில பேர் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பண்ணுறாங்க. ஒரு ஸ்லோகத்துக்கு 2-3 மீனிங் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கும் சில பரம்பரைகளில் சில குடும்பங்களில் குடும்ப ஜோதிடர்களாக பல பேர் இருக்கிறவங்க வடநாட்டில், இங்கே இல்லை வடநாட்டில் நான் சொல்கிறேன், அதாவது நார்த் இந்தியாவில் ஒரு ஸ்லோகத்துக்கு 7-8 அர்த்தம் கூட எடுத்துகிட்டு வருவாங்க. ஜோசிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். இது முதல்ல நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கும். முதல்ல உண்மையிலே சொல்லணும்னா இந்த 6 லட்சம் ஸ்லோகத்துக்கு மேலே இருக்கிற ஜோதிடம் முழுமையான ஜோதிடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அதாவது நமக்கு இப்போ ஒரு 5000 வருஷம் முன்னாடி, ஒரு 10,000 வருஷம் முன்னாடி சொன்ன விஷயங்கள் இது எல்லாமே. அதுலேருந்து நமக்கு கிடைச்சது ஒரு பங்கு தான். மேபி ஒரு 1%, 2% தான் இருக்கும் இந்த 6 லட்சம் ஸ்லோகங்கள். இதுவே முழுசானது கிடையாது. ஸோ அப்போ ஜோதிடத்தை இந்த 6 லட்சம் ஸ்லோகம் தெரிஞ்சவங்க இன்றைக்கி யாராவது இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 6 லட்சம் ஸ்லோகத்துக்கு மேலே இருக்குதுன்னு தெரியும். ஆனால் எனக்கே 6 லட்சம் ஸ்லோகம் முழுசாக தெரியாது. இன்றைக்கி இருக்கிற எல்லாரோட நிலையும் இதுதான். ஸோ இப்போ யாராவது ஒரு கலையில் சிறந்தவங்கன்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாம் தெரிஞ்சவங்க சிறந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் முழுசாக தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. அது ஒரே ஒரு இதுவில் வரும். முன்னாடி நம்மளுடைய பழங்கால இதுவில் பார்த்திங்கன்னா ராவணனுக்கு ஜோதிடம் முழுசாக தெரியும் அப்படின்னு ஒரு இது வரும். ராவணன் அது சில பேர் அது கதை தானே, அதில் என்ன உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, அதை விட்டுடலாம். உண்மையிலேயே மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியறது இல்லைங்க. அது அந்த 6 லட்சம் ஸ்லோகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய ஆயுள் காலத்தில் 6 லட்சம் ஸ்லோகத்துக்குண்டான ஒரு இது கிரகிச்சோம்னா இது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இந்த ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா வயசுக்கும் ஒரு கற்றுக்கக்கூடிய மனப்பாங்குக்கும் எல்லையே கிடையாது. நீங்கள் உட்காந்து எப்போ வேணாலும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுலேயே இந்த ஜோதிடத்தில் கான்ட்ரடிக்ஷன்ஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு பேசிக்கான விஷயம் சொன்னாலே போதும். ஏதாவது ஒரு ஜோதிட மாநாட்டில் போய் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண ஒரு திரியை கொளுத்தி போட்டிங்கன்னா போதும், அங்கே 2 கோஷ்டி உருவாகி 2மே அடிச்சுக்கும். என்னென்னா சிம்பிளான விஷயம். ஜோதிடத்தை சூரியனை மையமாக வச்சு சொல்கிறதுன்னு சொல்லுவோம். சூரியனை மையமாக வச்சு சொல்கிற இடத்துல அப்போ ஜாதகத்தில் எப்படி சூரியன் இருக்குது? இது ஒரு சாதாரண பேசிக்கான கொஷின். அப்போ சூரியன் சுற்றக்கூடாது இல்லையா? அப்போது சூரியன் சுற்றலை, பூமி தான் சுற்றுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நாம் ஜோதிடத்தை பூமியை மையக்கோளாக வச்சு சொல்கிறோமா, சென்டர் பாயிண்ட்டாக பூமியை வச்சு சொல்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். இல்லை இந்த மாதிரி பல கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.
ஒருத்தர் வந்து எனக்கு ஜோசியம் முழுசாக தெரியும் அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணாலும் ஏறலாம் அவர் மேலே. ஏன்னா ஒரு விஷயம் வந்து இது கோடு போட்டு இதுதான் ஜோசியம், இதுதான் இந்த பாயிண்ட்டு தான் இப்படி கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, உண்மையாக அதுதான். ஸோ அதனால் நாம் எவ்வளோ தான் ஜோதிடத்தில் கற்றுக்கிட்டாலும் முதல்ல வந்து அந்த என்ன சொல்கிறது, மற்ற துறையை மாதிரி ஒரு செருக்கு திமிரெல்லாம் இருக்கக்கூடவே கூடாது. உண்மையிலே பார்த்திங்கன்னா ஜோதிடம் நல்லா தெரிஞ்சவங்களே சாதாரண ஆளுங்களாக தான் இருப்பாங்க, சாதாரணமாக தான் இருப்பாங்க, அதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம், ஜோதிடம் வந்து நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், இது வந்து ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தது, ஒரு மதத்தை சார்ந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது கிடையவே கிடையாது. உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ஜோதிடன்றது எல்லா மதத்துக்கும் பொதுவானது. இப்போது நாம் இந்தியாவில் இருக்கிறதுனால இந்துக்கள் அதிகமாக இருந்த இடம், இன்றைக்கி இந்துஸு, கிறிஸ்டின்ஸு, முஸ்லீம்ஸ் எல்லாம் இருந்தால் கூட ஒரு 5000-10,000 வருஷம் முன்னாடி யோசிச்சு பாருங்களேன், முழுசாகவே இந்துஸ் தான் இருந்திருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரே ஒரு மதம் மாதிரி தான் இருந்திருக்கணும். அதனால் நாம் எதை சொன்னாலுமே ஒரு கடவுள் மாதிரி நமக்கு புரியறதுக்கு ஈஸியாக சொல்லி வச்சுருப்பாங்க, அதுதான் அர்த்தம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஜீசஸ் கடவுளை கும்பிடக்கூடியவர்கள் கூட ஜோதிடர்களாக இருக்காங்க. வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர். இந்த நம்ம வேதிக் அஸ்ட்ராலஜிக்கும் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது வேறு விஷயம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அதுவே வந்து இங்கே இருக்கிற கிறிஸ்டின்ஸ் கிட்ட நீங்கள் போய் ஜோசியன்னா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜோசியங்கிறது வந்து கடவுளை வந்து நிர்வாணப்படுத்தி பார்க்குறது, ஜோசியம் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிற கிறிஸ்டின்ஸ். ஆனால் இதுவே நீங்கள் அமெரிக்காவோ கனடாவோ அங்கே இருக்கிற கிறிஸ்டின்ஸ் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அங்கே வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி அவங்களே கற்றுக்குறாங்க, அவங்களுக்கே பிடிக்குது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு. இங்கே ஏன் அதை அலோவ் பண்ணுறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இது மத ரீதியாக இப்போ வந்து யாராவது வந்து ஜோசியம் இன்னும் பார்க்கணும், இது இருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, குலதெய்வ பரிகாரம், குலப்ப தெய்வத்தை கும்பிடணும் அப்படி இப்படின்னு வந்து இவங்க வந்து மத ரீதியாக ஒரு மாதிரி சொல்லி இவங்க திருப்பி இந்துவிசத்துக்கு இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இங்கே இருக்கிறவங்க கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸ்லாம் விடமாட்டாங்க, அதுதான் உண்மை. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்லேயும் பெரிய பெரிய ஜோதிடர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. இதே உலகத்தில் பெரிய பெரிய ஜோதிடர்கள் முஸ்லீம்ஸ்லேயும் இருந்திருக்காங்க. நாம் வந்து நினைக்கிறோம் ஜோதிடம் வந்து இங்கே தான் இருக்குது, ஏன்னா பரிகாரம் வந்து கோயில் தான் பரிகாரம் அப்படி இப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் கிளாசிக், அதாவது வேத கால ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா பரிகாரம் ஜோதிடத்தில் கலக்கவே இல்லை, ஜோதிடம் தனியாக தான் இருந்தது. ஜோதிடம் எப்படி இருந்ததுன்னா, ஒருத்தனோட வாழ்க்கையில் இந்தந்த கிரகங்கள் இப்படியெல்லாம் இருக்குன்னா அவனோட லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது, ஸோ இவனோட லைஃப்பில் இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது, இந்தந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறதோடு நின்றுடும். அதில் தான் ஜோதிடம். ஆனால் பரிகாரம்ன்ற வார்த்தை வந்து அங்கே வரவே இல்லை, ஜோதிடத்துக்குள்ளே வரவே இல்லை. பரிகாரம் அப்படின்னு வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு பேசிக்கான ஒரு ஆள் வராருன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஜோசியம் பார்க்கணும் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஜோசியம் இந்த மாதிரி உனக்கு இதெல்லாம் நடக்க போகுது, இது நல்ல டைமு, இந்த டயத்தில் இந்த மாதிரி நல்லதெல்லாம் நடக்க போகுது, அப்புறம் கொஞ்சம் கெட்ட டைமும் வருது, அதுவும் வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணுவாங்க, ஐயோ என்னை காப்பாற்றுங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தான் பரிகாரம். பரிகாரம்னா எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல நாம் நினைக்கிற மாதிரி பரிகாரம் கடவுள் கூட தான் பண்ணி ஆகணும், கோயில் குளத்துக்கு தான் போய் ஆகணும், அதுதான் பரிகாரம். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னா அது கடவுள் மட்டும்தான் அப்படின்னு நாம் எல்லோரும் நினச்சிக்கிட்டு கோயில் குளம் தான் பரிகாரம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பூஜைகள், ஓமங்கள், யந்திரங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள் இதுதான் பரிகாரம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை வேறு.
இது எல்லாமே பரிகாரமாக இருந்தால் கூட பரிகாரத்துடைய ஆழமான அர்த்தத்தை இன்றைக்கி இருக்கிற ஜோதிடர்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை நடக்கலைன்னா கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க, குழந்தை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள் அதே தான் சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி இருந்தவங்களுக்கு கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்துட்டதுக்கப்புறமேட்டு குழந்தை பிறந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு என்ன தான் கோயில் போய் சுற்றிட்டு வந்தாலும் குழந்தை பிறக்கலை. இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் பல விஷயங்கள் இருக்குது. முதல்ல ஒரு பேசிக்காக இந்த விஷயத்தை பார்க்கலாம். அதாவது ஒரு 200-300 வருஷம் முன்னாடி, ஜஸ்ட் ஒரு 200-300 வருஷம் முன்னாடி யோசிச்சு பாருங்கள், கல்யாணம் எப்போ பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி. கல்யாணம் இன்றைக்கி பண்ணுற மாதிரி 25 வயசு 30 வயசுலலாம் அப்போ பண்ண மாட்டாங்க. ஒரு பாலிய விவாகம் தான் இருந்தது அப்போ. அதாவது பாலிய விவாகம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் அவங்க சின்ன பசங்களாக இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. சின்ன பசங்கன்னா 12 வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. 5 வயசு 10 வயசு அந்த மாதிரி ஏதோ ஒரு வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அவ்வளோதான் கல்யாணம். அப்போ கல்யாணம் பண்ணி வச்ச உடனே குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்களே குழந்தைங்க தான். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு 20-25 வயசு ஆகியும் குழந்தை பிறக்கலை அப்படின்னா யோசிப்பாங்க வீட்டில் இருக்க பெரியவங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஒருவேளை வந்து இவங்க வந்து சின்ன வயசில் நாம் கல்யாணம் பண்ணி வச்சோம், ஆனால் இவ்வளோ வயசாகியும் இன்னும் குழந்தையாக தான் இருக்காங்களோ என்னமோ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஸோ அதனால தான் இவங்க வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடலை, அதனால் குழந்தை பிறக்கலையோ என்னமோ அப்படின்னு ஒரு டவுட் வரும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதாவது கோயிலில் எப்படி போயிட்டு வர சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து காலைல கோயிலுக்கு போயிட்டு கோயிலை நல்லா சுற்றி பார்த்துட்டு கோயிலே கொஞ்சம் நேரம் உட்காந்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுருவாங்க. 2 பேரையும், கப்புள்ஸையும், ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் அமுச்சு வச்சுருவாங்க. அவங்க போவாங்க. காலைல வந்து கோயிலை என்ன அர்ச்சனை ஏதாவது பண்ணணுன்னா பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க அந்த கோயிலே. வேறு என்ன வேலை, எப்படியும் வீட்டில் மத்தியானம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அப்படியே கோயிலே சுற்றிட்டு இருப்பாங்க. நம்மளுடைய கோயிலில் என்ன மாதிரியான நிலைமை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலை சுற்றி நிறைய சிலைகள் எல்லாம் இருக்கும், சிற்பங்கள் இருக்கும். இன்னும் பழங்காலத்து கோயிலெல்லாம் அப்படி தான் இருக்குது. இப்போ கட்டுற கோயில் எப்படி இருக்கோ என்னவோ, பழைய காலத்தில் கோயில் அப்படி தான் இருக்குது. அந்த சிற்பங்கள் சிலைகள் எல்லாம் நல்லா ஆழமாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய சிற்பங்கள் இருக்கும், நிறைய சிலைகள் இருக்கும். அதில் சில சிலைகள் வந்து காம எண்ணத்தை தூண்டக்கூடிய விதத்தில் சில செக்ஷுவல் பொசிஷன்ஸும் இருக்கும் அந்த சிலைகளில். அதெல்லாம் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அதை பார்க்கும்போது அவங்களுடைய எண்ணங்கள் மாறும். ஒருவேளை அவங்க வந்து இன்னும் குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்களோட காம உணர்ச்சி அப்போ தான் அதிகரிக்கும், அப்போ தான் வரும், அந்த உணர்ச்சி வரும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் சரியாக செய்யாத விஷயத்தை இனிமேட்டு சரியாக செய்யலான்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற சில பொசிஷன்ஸை பார்த்து கற்றுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதற்குண்டான செயலை செய்யும்போது கூடி சீக்கிரம் குழந்தை பிறந்துடும். இதுதான் அன்னைக்கு இருந்த பரிகாரம். அதே பரிகாரத்தை இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணுறதே 25-30 வயசில் தான். 30 வயசாகியும் ஒருத்தருக்கு இது எதுவுமே தெரியாமல் இந்த உலகத்தில் இன்றைக்கி யாரும் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்பையும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலைன்னா அவங்களுக்கு கோயில் போக வேண்டிய அவசியம் இல்லை, வேறு எங்கேயோ போகணும். இதுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரியாக பல விதமான பரிகாரங்கள் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ஜோதிடர்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இன்றைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் அதோட ஆழமான அர்த்தத்தை ஜோதிடர்களே புரிஞ்சுக்கல, அதுதான் உண்மை. ஒரு எக்ஸாம்பிள், இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஆரோக்கியம் சரியாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஜோதிடர் வந்து இந்த 2-3 கோயில் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உடம்பு சரியாயிடும்
நீங்கள் ஆரோக்கியமாகிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி இருந்தவங்க. அவங்க அந்த மாதிரி 2-3 கோயிலுக்கு போனவுடனே ஆரோக்கியம் சரியாயிருக்கு. ஆனால் இன்றைக்கி சரியாகலை. அது எதனால் அப்படின்னா, அதாவது கோயில்னால் எப்படி இருக்கணும்? முதல்ல கோயில்னால் இந்த கருங்கல்லால் கட்டி வச்சுருப்பாங்க முன்னாடி இருந்த கோயிலெல்லாம். ரொம்ப வந்து கீழேயும் வந்து கருங்கல் இல்லை கூழாங்கல் அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போதே உங்களுக்கு வந்து அந்த கோயில் தரையில் மிதித்து நடக்கும்போதே வந்து காலில் இருக்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும், கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கோயிலில் உள்ளெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வேர்க்கும். ஏங்க, கோயிலில் கூட்டம் ரொம்ப அதிகமாக வரும்னு எல்லாருக்கும் தெரியும், முன்னாடி இருந்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சும் ஏங்க கோயில் வந்து பெருசாக ப்ராப்பர் வென்டிலேஷன்லாம் பண்ணாமல் ரொம்ப வந்து சூடு இருக்கிற மாதிரி அந்த கோயிலை கட்டியிருக்கணும்? சூடு இல்லாத மாதிரி கட்டியிருக்கலாமா இல்லையா? ஏன் அவங்க கட்டலை அப்படின்னா, அந்த கோயிலில் உள்ள ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கணும். அந்த ஹீட் அதிகமாக இருக்கும்போது அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அந்த வேர்வையில் என்ன வருது? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகள் கழிவுகள் எல்லாமே வேர்வையாக வெளியே வந்துடும். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஆரோக்கியம் சரியாயிடும். அதுதான் அந்த பரிகாரம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கரெக்டாக கோயில் கட்டுறாங்களான்னு பார்த்திங்கன்னா, கோயில் இப்போ கட்டுறவங்க வந்து டைல்ஸ் எல்லாம் போட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பழனி முருகரே வந்து ஏசியில் இருக்கார். ஏங்க, முருகரை ஏசி கேட்டார்? அப்படி உண்மை எதுவும் கிடையாதுங்க. அங்கே இருக்கிற அர்ச்சகருக்கு ரொம்ப ஹீட்டு தாங்க முடியல, சூடு தாங்க முடியல, அதனால் அவங்க கேட்டு ஏசியை வாங்கி மாட்டியிருக்காங்க. அதுதான் விஷயம். முன்னாடி பழனி கோயிலுக்கு, பழனி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு கிடைச்ச அந்த பாசிட்டிவான விஷயங்கள் இனிமேல் போகக்கூடியவங்களுக்கு கிடைக்குமான்றது ஒரு சந்தேகம்தான். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, கோயிலில் வந்து ஈவன் பழங்காலத்து கோயிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக அந்த கோயிலில் எப்படி இருக்கோ அதுவே போதும். சில பேர் வந்து அங்கெல்லாம் ஓட்டெல்லாம் போட்டுட்டு அங்கே எக்ஸாஸ்டட் ஃபேன் எல்லாம் சுற்ற விட்ருவாங்க பெருசாக. அதெல்லாம் தேவையில்லை, அது தேவையே இல்லைங்க. உடம்புலேருந்து வேர்வை போகுதுன்னா ரொம்ப நல்ல விஷயந்தான், அதை புரிஞ்சுக்கணும் எல்லோரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உடம்புலேருந்து வேர்க்க மாட்டேங்குது, வேர்வையே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவாளிகள் அந்த என்னது ஈட் பாத்து, அந்த பாத்து, இந்த பாத்துன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வேர்வையை வர வச்சுட்டு வராங்க. அதுக்கு நேரம் இந்த கோயிலில் 2 தடவை இந்த மாதிரி கோயிலில் சுற்றிட்டு வந்தாலே வரப்போகுது, அது தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் தான் பரிகாரமாக அன்னைக்கு இருந்தது, இன்றைக்கும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த பரிகாரம் வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பரிகாரம் சொல்கிற ஜோதிடர்கள் அதோட மகத்துவத்தை புரியாமலே சொல்கிறாங்க. அது வந்து ஜஸ்ட் வந்து ஆன்மீக ரீதியாக சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தால் கூட அதில் ஒரு ஆழமான சயின்டிஃபிக் ரீசன்ஸ் எல்லாமே இருக்குது. அது ஆனால் அந்த அறிவியலை யாரும் இன்றைக்கி இருக்கிற ஜோதிடர்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதுதான் விஷயம். எல்லாமே அப்டேட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சாதாரண ஃபோனில் ஆரம்பித்து செல்ஃபோன் வந்து அப்புறம் ஆண்ட்ராய்டு வந்து எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. நாளைக்கு என்ன வரப்போகுதுன்னு நம்மளால் யூகிக்க முடியாத அளவுக்கு எதோ வந்துக்கிட்டே இருக்குது. மாற்றங்கள் எல்லாத்துலேயும் வந்துருக்கு. ஆனால் பரிகாரங்களில் பார்த்திங்கன்னா இன்னும் மாற்றங்கள் வரவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அது அந்தளவுக்கு ஆனால் எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எஃபெக்டிவாக இருக்க மாட்டேங்குது. இல்லாததுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா பல ரீசன்ஸ் இருக்கும். அதில் வந்து ஜோதிடர்களுடைய அறியாமை ஒன்று பெருசாக இருக்குது. இல்லாமல் இந்த பரிகாரங்களில் வந்து இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக போகலாம் உள்ளே. ஆனால் இன்றைக்கி வேணாம், கொஞ்சம் வந்து பேசிக்காக வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னு சொல்லிவிட்டு சிம்பிளாகவே நான் சொல்லிடுறேன். அதாவது ஒவ்வொரு பரிகாரமும் நாம் சொல்கிறோமே, அந்த பரிகாரம் வந்து எல்லாருக்கும் வேலை செய்யுமா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். சில ஜாதக அமைப்புக்கு பரிகாரங்கள் வேலை செய்யாது. அதாவது எல்லா ஜோதிடர்களும் எவ்வளோ பெரிய ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிற பரிகாரம் 12 லக்னக்காரங்களுக்கும் நடக்காது.
எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருந்தாலும் சரி, ஒரு 10 லக்னக்காரங்களுக்கு மட்டும்தான் அவங்க சொல்கிற பரிகாரம் வேலை செய்யும். அதுதான் உண்மை. ஆனால் யாரும் இது எந்த அளவுக்கு இந்த ஜோதிடர்களுக்கே தெரியுன்றது ஒரு டவுட்டு தான். தெரிஞ்சாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க, தெரிஞ்சவங்க சொல்லவும் மாட்டாங்க இந்த விஷயத்த. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டாஷ்டகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அஷ்டாஷ்டகம்னா 6க்கு 8. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த மேஷ லக்னக்காரங்க ஒரு ஜோசியராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். மேஷ லக்னக்கார ஜோசியர் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு 6ஆம் வீடு வந்து கன்னியாக வரும், 8ஆம் வீடு வந்து விருச்சிகமாக வரும். அந்த மேஷ லக்னக்கார ஜோதிடர் கன்னி லக்னக்காரங்களுக்கும் சரி, விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் சரி, சொல்கிற எந்த ஒரு பரிகாரமும் முழுமையாக வேலை செய்யாது. அதுதான் அதோட தாற்பயம், அதோடைய உண்மை. அஷ்டாஷ்டகம்னா 6க்கு 8ன்னு சொல்லுவோம். மேஷத்துலேருந்து கன்னி வந்து 6ஆக வரும், கன்னிலேருந்து மேஷம் வந்து 8ஆக வரும், மேஷத்துலேருந்து விருச்சிகம் 8ஆக வரும், விருச்சிகத்துலேருந்து மேஷம் 6ஆக வரும். இதுதான் அஷ்டாஷ்டகம். 6க்கு 8ஆக வந்ததுன்னா சரியாக வேலை செய்யாது அந்த இடத்துல. அதுதான் உண்மை. ஸோ அப்போ எல்லா ஜோதிடருமே 12 லக்னக்காரங்களுக்கும் சரியாக பரிகாரம் கொடுக்க முடியாது. அவங்க கொடுத்த பரிகாரம் வேலை செய்யாது 12 லக்னக்காரங்களுக்கும். மேக்ஸிமம் 10 லக்னக்காரங்களுக்கு வேலை செஞ்சால் பெரிய விஷயம். அதுதான் உண்மை பரிகாரத்தில். அந்த மாதிரி எல்லா ஜோதிடர்களுக்கும் ஒவ்வொரு லக்னம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் சில பேருக்கு வந்து சில ஜோதிடர்களுக்கு போனால் தான் வேலை கரெக்டாக நடக்கும். ஒரு பெரிய ஜோதிடராக இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போயிருப்பாங்க, அவங்க சொன்ன பரிகாரம்லாம் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கும். ஆனால் இவருக்கு வேலை செய்யாது. ரீசன் என்னென்னா, இவரோட லக்னமும் அந்த ஜோதிடரோட லக்னமும் அஷ்டாஷ்டகத்தில் இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று முக்கியமான விஷயம், எந்த ஜோதிடர் தன்னுடைய கிளைண்ட்டை திருப்தி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தால் அஷ்டாஷ்டக ராசியில் இருக்கிறவங்கள திருப்தியை அடைய வைக்க முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், அந்த ஜோதிடர் வந்து மேஷ ராசிக்காரன்னு வச்சுக்கோங்களேன். மேஷத்தில் அவரோட சந்திரன் இருந்தால் மேஷ ராசி. அந்த மேஷ ராசிக்கார ஜோதிடர் கன்னி ராசியாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி, இந்த 2 ராசியில் வர கிளைண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது முழுசாக. அந்த கிளைண்ட்ஸுக்கு வந்து இன்னும் வந்து திருப்தி இருக்காது அந்த ஜோதிடர் மேலே. என்ன நம்ம இவ்வளோ காசு கொடுத்தா அவர் என்ன இவ்வளோ தான் சொல்லியிருக்காரு, என்ன பெருசாக எதுவும் சொன்ன மாதிரி தெரியலையே அப்படின்றாங்க. அது அந்த ஜோதிடர் மேலே இருக்கிற தப்பு இல்லை, அந்த அஷ்டாஷ்டகத்தில் இதுவும் வருது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. பரிகாரம் எல்லாம் வேலை செய்யறதும் செய்யாததும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் டீப்பாக போகணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜோதிடர்கள் செய்கிற மிகப்பெரிய இன்னொரு தப்பு என்னென்னா, ஜோதிடத்தை முழுசாக வந்து ஒரு மத ரீதியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நிறைய பேர், நானும் தான் யூடியூப்பில் பார்க்குறேன், நிறைய பேர் வந்து படிச்சுட்டும் வராங்க, ஏதோ வந்து பெரிய படிச்சுட்டு பின்னாடி பிஹெச்டி அது இதுன்னு போடுறாங்க, எல்லாமே சந்தோஷம்தான். ஆனால் கடைசியில் வந்து அவங்க பேர் போட்டு முடிக்கும்போது ஐயர்னு போட்டு தான் முடிக்கிறாங்க. சில பேர் வந்து ரொம்ப வந்து டெக்னிக்கலாக, இது வந்து ஜோதிடன்றது வந்து கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது எல்லாமே வந்து மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது, ரொம்ப மேத்தமேட்டிக்கல் திங்கு, அப்படி இப்படி நல்லா சொல்கிறாங்க. பேசும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது அவங்க பேசுகிறது கேட்கும்போது. ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுடைய இன்ஸ்டியூட் பேர் இல்லைன்னா அவங்களுடைய ஜோதிட நிலையம் பேரெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது சாமி பேர் வச்சு தான் வருது, ஏதாவது வந்து மகான்கள் படம் போட்டு வருது, ராகவேந்திரா ஜோதிடம், அந்த ஜோதிடம், இந்த ஜோதிடம் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. முதல்ல அதுவும் தப்பு. இது எல்லாத்தையும் மாற்றணும். முதல்ல இது ஜோதிடர்கள் முதல்ல மாற்றணும். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. ஜோதிடத்துலேயே வந்து சில குளறுபடிகள் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணிங்கன்னா ஜோதிடம் ஒரு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க அனைத்து தரப்புப்பட்ட மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை முதல்ல ஜோதிடர்கள் மாற்றணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜோதிடர்கள் மாற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதில் அதே மாதிரி தான் இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது இருக்குது, பெரிய விஷயமா இருக்குது.
பூதாகரமாக இருக்குது இன்றைக்கி. ஒரு பொண்ணை பெற்றுட்டு அவங்களுக்கு வந்து கரெக்டான டயத்தில் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாமல் எவ்வளவோ அப்பா அம்மாக்கள் இன்னமும் இருக்காங்க நம்ம ஊரில். இதுக்கு பெரிய காரணம் என்னென்னா இந்த ஜோதிடர்கள். ஸோ அவங்க முதல்ல வந்து கல்யாணம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி வந்து எப்படி பார்க்குறோன்னா, ஒரு பொண்ணோட ஜாதகத்தையும் பையனோடைய ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு ஜோசியக்காரர்கிட்ட போகிறீங்க. பொண்ணு சைடில் ஒரு ஜோசியக்காரர், பையன் சைடில் இன்னொரு ஜோசியக்காரர். இந்த 2 பேருமே முதல்ல பார்த்து ஓகே சொல்லணும். அவங்க 2 பேருமே ஓகே சொன்னால் தான் கல்யாணம். இல்லை ஒரு ஜோதிடர் சொல்லுவார், உங்களுக்கு வந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து செவ்வாய் தோஷம், பையனுக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் சொல்லுவார், உங்கள் பையனுக்கு ராகு கேது தோஷம், பொண்ணுக்கும் ராகு கேது தோஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். எந்த ஒரு செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் ஜாதகத்தை தான் சேர்க்கணும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த செவ்வாய் தோஷம் வந்து பெரிய டாப்பிக்கு. அதில் வந்து நிறைய வந்து மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் புரிய வைக்கணும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். அதாவது பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம்னு சொல்கிறது பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2, 4, 7, 8, 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்தந்த வீட்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் கேன்சல், செவ்வாய் தோஷம் கிடையாது. இந்தந்த லக்னத்துக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. இந்தந்த கிரகங்கள் கூட இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. இந்தந்த கிரகங்களுடைய பார்வை இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. அப்படி நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பல ஜோதிடர்கள் இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் பார்க்குறதே இல்லை. அவங்க 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், அவ்வளோதான். சில பேர் இன்னும் பெரிய ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் இருந்து மட்டும் அவங்க பார்க்குறது கிடையாது. 2, 4, 7, 8, 12 அவங்க வந்து சந்திரன்லேருந்தும் பார்க்குறாங்க. சந்திரன்னா ராசியிலேருந்து, சந்திரன் மனோகாரகன் இல்லையா, அப்படி பார்க்குறாங்க. அதோடு நிறுத்துகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறுத்ததில்லை. சுக்கிரன்லேருந்து பார்க்குறாங்க. ஏன்னா சுக்கிரன் தான் கல்யாணத்துக்கு காரகன் இல்லையா. ஸோ சுக்கிரன்லேருந்து அதையும் பார்க்குறாங்க. 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்காங்க. இது 3த்தையும் பார்த்துட்டு விட்றாங்களா, அதையும் விட்றதில்லை. நவாம்சத்துலேருந்து பார்க்குறாங்க. 2, 4, 7, 8, 12 இருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா நவாம்சம் தானே திருமணத்துடைய இது ஜாதகம், அப்படியெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கும், எப்படியாவது இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் குளறுபடிகள் இருக்குது. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம்னா என்னன்னு ஒரு பேசிக்கான புரிதல் இல்லை யாருக்கும். இந்த 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதில் ஒவ்வொரு வீட்டுக்கும் இருக்கக்கூடிய செவ்வாயோட தன்மை வேறு வேறு. அதுக்கேற்ற மாதிரியான பரிகாரம் செஞ்சாலே போதுமானது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இப்போ 2க்கும் 12க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு நான் சொல்கிறேன். செவ்வாய் 2ல் இருந்தால் அது எப்படி செவ்வாய் தோஷம், 12ல் இருந்தால் எப்படி செவ்வாய் தோஷம், அதை எப்படி நல்லிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது 2ல் செவ்வாய் இருந்ததுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். செவ்வாய்னா முதல்ல என்ன, போர் வீரன், முரட்டுத்தனம் அதிகமாக இருக்கும், கோவக்காரன், வன்மையாக பேசக்கூடியவன், அப்படியெல்லாம் இருக்கும். 2னா நம்மளுடைய நாக்கு. 2ல் செவ்வாய் இருந்ததுன்னா என்ன ஆகும், ஸ்பைசியான ஃபுட்டு நிறைய சாப்பிடணும்னு தோணும். ஏன்னா அது ஒரு முரட்டு கிரகம். ஸோ அதனால் 2 தான் வந்து நாக்கு சுவை எல்லாம் இருக்குது. 2ல் செவ்வாய் இருக்கிறவங்க அதிகமாக ஸ்பைசி ஃபுட்டை விரும்பி சாப்பிடுவாங்க, காரமான உணவுகள் சாப்பிடுவாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவங்களும் கொஞ்சம் அதிகமாகவே வரும். அவங்களுடைய சொல் வந்து இனிமையாக இருக்காது, நெருப்பு மாதிரி எரிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஸ்பைசி ஃபுட்டை அவங்க உணவில் இருந்து கம்மி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை மட்டும் உப்பு இல்லாமல் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது செவ்வாய் தோஷத்துக்கு. அப்போ 12ஆம் வீட்டில் இருக்க செவ்வாய் எப்படி இருக்கும் அப்படின்னா, 12ஆம் வீடுன்றது கோபம், படுக்கையறை, அயனஸ் தானம். அதில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோபம் எப்போ வரும்னா ராத்திரி தான் வரும். ராத்திரி வீட்டுக்கு வந்த உடனே பெட்ரூமில் போய் பொண்டாட்டி இழுத்து போட்டு அடிக்கலாமா அப்படின்னு ஒரு கோபம் வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
12ஆம் வீட்டில் கேது இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா மேரேஜ் லைஃப் நல்லாயிருக்கும். அது ஏன் 12ஆம் வீட்டில் கேது இருக்கணும் அந்த பொண்ணுக்கு அப்படின்னா, அப்போ தான் அவன் வரத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிடும் நல்லா. ஸோ அதனால் அவன் வந்து வேறு எதுவும் பண்ண முடியாது, அவனும் படுத்து தூங்கிடுவான் சைலண்ட்டாக. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த செவ்வாய் தோஷத்தில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ எல்லாருமே பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா 2, 4, 7, 8, 12 இருந்தாலே செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோடைய தன்மை வேறு இருக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும்போது. அதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் முதல்ல. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்புறமேட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா விட மாட்டேங்கிறாங்க ஜோசியக்காரங்க. யார் விட்டாலும் விடுறாங்க, ஜோசியக்காரங்க விட மாட்டேங்கிறாங்க. இந்த வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா டைவர்ஸ் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க. அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கல்யாணம் நாம் இன்றைக்கி பண்ணுற கல்யாணம் இப்படி பார்த்துட்டு இருக்கோம். இந்த 10 பொருத்தத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஜோதிட ரீதியான பொருத்தங்களெல்லாம் பார்க்குறோம். சரி, முன்னாடி கல்யாணம் பண்ணவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதாவது ஒரு 200-300 வருஷம் முன்னாடி யோசிச்சு பாருங்கள். கல்யாணம் அப்போ எல்லாமே பாலிய விவாகம் தான் சொன்ன மாதிரி. அப்போ வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. எல்லாருமே வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுறதுனால அந்த தோஷத்தோட தன்மையை வந்து வேலை செய்யாது பெருசாக. ஏன்னா இப்போ ஒரு நினச்சி பாருங்களேன், ஒரு 5 வயசு 10 வயசில் வந்து கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க 2 பேரும் ஒரே வீட்டிலே இருப்பாங்க. அவங்க 2 பேருமே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், சின்ன வயசுலேருந்தே வளர்கிறதுனால ஒரு பாசம் கூட நல்லாவே இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 30 வயசில் கல்யாணம் பண்ணுறான், ஒரு பொண்ணை அப்போ தான் கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வந்து பாசம் இருக்கிற டயத்தில் பாசம் இருக்குது, ஆசை இருக்கிற டயத்தில் ஆசை இருக்குது. பட் வந்து சில நேரங்களில் கோபங்கள் வரும்போது அவன் வந்து அந்த பொண்ணை வந்து தன்னுடைய ஒரு சொந்தம், தனக்கு சொந்தமானவள், தன்னை போல் நினைக்கிறது கிடையாது. அதுதான் உண்மை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங் பவுண்டிங் கிடையாது. 30 வயசில் தானே அந்த பொண்ணு வந்திருக்கா இவள் லைஃப்பில். ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ அதனால் பாலிய விவாகம் சில முறைகளில் கரெக்டாகவே வந்திருக்கு. அப்போ வந்து பாலிய விவாகம் பார்க்கும்போது பொருத்தமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா 12 வயசு வரைக்கும் பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொருத்தம் இல்லை, ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதனால் முன்னாடி அந்த மாதிரி நிலையில் தான் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி அந்த பையனுக்கும் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஒருவேளை பையன் வந்து இறந்துட்டான், எக்ஸாம்பிள் எப்பயாவது இறந்துட்டான்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் 2வது கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அந்த பொண்ணையும் வந்து இன்ஃபேக்ட் வந்து அந்த பையன் கூடயே வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பில் தள்ளி விட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரியான சில தப்பான விஷயங்கள் எல்லாம் அதிகமாகவே நடந்தது. அதனால தான் பாலிய விவாகம் கேன்சல் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாலிய விவாகம் கேன்சல் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வந்து ருதுவானதுக்கப்புறமேட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது வயசுக்கு வந்துட்டதுக்கப்புறமேட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு இதுவில் போயிட்டு இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா சொந்தத்துக்குள்ளேயே தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சொந்தக்காரங்களை விட்டு வெளியூருக்கு போக ஆரம்பித்தாங்க. இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில கிரக அமைப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எண்ணங்களும் மாறிச்சு. சொந்தத்தில் வந்து வசதியானவங்க யாரும் இல்லை, வெளியூரில் இன்னும் கொஞ்சம் வசதியானவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி வந்து கல்யாணத்தில் பல மாற்றங்கள் வருஷம் போக போக பல மாற்றங்கள் வந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர்றது 25 வயசில் தான். அந்த 25 வயசுலேயும் கல்யாணம் பண்ணி விட்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் பண்ணி விட்றதே கிடையாது. எதையாவது சொல்லி அங்கிட்டு இங்கிட்டு அலைய விட்றது. முதல்ல இதெல்லாம் மாற்றணும், சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் புரிஞ்சால் தான் ஜோதிடம்னா என்னன்னு அதோட டீப்பான ஒரு மீனிங்கை புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி எல்லாருமே ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் கலக்கிறாங்க. அது சிலதாக லைட்டாக கலக்கலாம். அதாவது வந்து ஒருத்தருக்கு வந்து நம்பிக்கை இல்லாத நேரத்தில் ஒரு ஆன்மீக வார்த்தை, ஒரு 4 வார்த்தை, அந்த கதையிலேருந்து ஏதாவது ஒரு கதை சொல்லி, இதுலேருந்து இந்த ஒரு காவியத்துலேருந்து ஒரு கதை சொல்லி அவனை வந்து தெம்பாக பூஸ்ட் பண்ணி அனுப்புறது வேறு விஷயம்.
ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஓவராக போயிட்டாங்க. ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா ஜோசியர்களாக அவங்க வந்து இல்லைன்னா ஏதாவது துறவிகளாக சாமியாரான்னு தெரியல, அந்த மாதிரியான நிலைமைக்கு இன்றைக்கி வந்துட்டோம். ஜோதிடர் பார்த்திங்கன்னா காவி உடை அணிஞ்சிருக்காரு, அப்புறமேட்டு பட்டை கொட்டை அந்த மாதிரி தான் போட்டுருக்காரு. அப்படி இருந்தால் தான் ஜோசியர்னு நம்புகிறாங்க மக்களும். என்ன மாதிரி டிஷர்ட் போட்டு ஒருத்தர் உக்காந்துட்டு இருந்தால் என்னங்க நீங்கள் ஜோசியம் பார்ப்பீங்களா அப்படின்னு டவுட்டாக கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை மாறிடுச்சு. ஜோதிடம் என்றைக்குமே ஆன்மீகத்தை விட கீழ்நிலை தான், மேல்நிலை கிடையவே கிடையாது. ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதாவது ஜோதிடம் வந்து கீழ்நிலைன்னு ஏன் சொன்னான்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஆன்மீகத்தில் நிறைய பெரிய ஒரு கடல் எல்லைக்கு போயிட்டார். ஆன்மீகம்னா பெரிய நிலை, ஸ்பிரிச்சுவல் இது ஒரு என்லைட்மெண்ட்டுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய நிலை. அதில் போனவங்களை ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஜோசியம் பார்க்குறவன் ஆன்மீகத்துக்கு போகக்கூடிய நிலையில் அவன் இல்லை. இதுதான் அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். பெரிய ஆன்மீக நிலைக்கு ஒருத்தர் போயிட்டாருன்னா தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் செஞ்ச கர்ம வினை அது இப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடவுள் மேலே பார்த்து போட்டு அவர் போயிட்டே இருப்பார். ஆனால் ஜோதிஷர்கிட்ட வரவங்க பார்த்திங்கன்னா, என் லைஃப்பில் இந்த மாதிரி என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்கு, இதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஜோதிடர்கள் என்றைக்குமே ஆன்மீகவாதியாக மாறவே முடியாது, ஆன்மீகவாதிகள் என்றைக்குமே ஜோதிடர்களாக மாற முடியாது. அதுதான் உண்மை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். பெரிய பெரிய மகான்கள் ராகவேந்திரர், காஞ்சி மகா பெரியவர், சாய்பாபா, அப்புறமேட்டு நபிகள் நாயகம், ஜீசஸ், இந்த மாதிரி பல மகான்கள் இருந்திருக்காங்க இல்லையா இந்த உலகத்தில். இவங்க யாராவது ஜோசியக்காரங்களா? கிடையாது. அவங்கக்கிட்ட வர மக்களை வந்து ஒரு சில அன்பு வார்த்தைகள் சொல்லி அவங்களால முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து உதவியும் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து சக்திகள் அவங்களுக்கு இருந்ததுனால மக்களுடைய துயரை துடைச்சாங்க. அதுதான் உண்மை. ஜோதிடர்கள்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மக்களுடைய வழிகாட்டணும், தன்னுடைய வாழ்க்கையில் நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்லணும். அதுக்குன்னு பயம்படுத்தக்கூடிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் இனிமேல் நடக்க போகுது, அதுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் வரப்போகுது, இந்த மாதிரியான நல்லதில்லாத விஷயங்களும் சில நேரங்களில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்கணும். அவ்வளோதான் விஷயம். ஆனால் இன்றைக்கி எப்படின்னா, ஜோதிடர்கள் எல்லாருமே ஆன்மீகவாதியாக மாறிட்டாங்க. நெத்தியில் பட்ட கொட்டை இல்லாமல் ஒரு ஜோதிடர்கள் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஏன் போடலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லையா அப்படின்லாம் சில பேர் மெயில் பண்ணுவாங்க அப்பப்போ. நான் இன்றைக்கி பதில் சொல்கிறேன். எனக்கு கடவுள் பக்தி இருக்குது, ஒத்துக்கிறேன். ஆனால் நான் ஆன்மீகவாதி முழுசாக கிடையாது. ஏன்னா நான் ஆன்மீகவாதியாக இருந்தேன்னா நான் ஜோசியம் பார்க்க வேண்டிய வேலை எனக்கு இருக்காது. எல்லாமே கடவுள் சித்தம்னு சொல்லிவிட்டு நான் ஏதோ கோயில் குளத்தில் போய் சைலண்ட்டாக உட்காந்துருப்பேன். இந்த மாதிரி யூடியூப்லலாம் வீடியோ எடுத்து போட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் காசு சம்பாதிக்கிறதுக்காக ஜோசியம் எடுத்தேன். நான் சாதாரண ஒரு ஜோசியக்காரன் தான். ஜோதிடத்தை வச்சு நான் பிழைப்பு பண்ணுறேன், அதுதான் உண்மை. ஒருவேளை நான் வந்து ஜோசியம் யாருக்குமே சொல்லாமல் இல்லைனா ஃப்ரீயாகவே நான் ஜோதிடம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி மேபி எனக்கு வந்து இந்த மாதிரியான காவி உடை, இந்த மாதிரி பட்டை கொட்டை எல்லாம் போடக்கூடிய தகுதி வந்திருக்குன்னு நான் உண்மையிலே ஒத்துப்பேன். அது வரைக்கும் காசு ஒருத்தர் வாங்குகிற வரைக்கும் சாதாரண ஜோதிடர்கள் தான், வேறு எதுவும் கிடையாது, எக்ஸ்ட்ரா எல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் உண்மை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா சாமியார்ட்டம் இருக்காங்க. ஆனால் சாமியாரை விட அதிகமாகவே சார்ஜும் பண்ணுறாங்க அந்த ஜோதிடர்கள். அந்த மாதிரியெல்லாம் நிலைமை இன்றைக்கி போயிட்டு இருக்கு. முதல்ல இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஜோதிடம்னா என்றைக்குமே ஆன்மீகத்தை விட ஒரு ஸ்டெப் கீழே தான், மேலே கிடையாது. ஆன்மீகமும் ஜோதிடமும் ஈக்குவலும் கிடையாது.
ஏன்னா அது ஒரு கலை, அவ்வளோதான். இன்றைக்கி ஆனால் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் எனக்கு அதிகமான ஈடுபாடு இருக்குது, எனக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு மெயில் பண்ணுவாங்க சில நேரங்களில். எனக்கு ஒன்றும் புரியாது. ஆன்மீகத்தில் அதிகமான ஒரு எல்லையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எதுக்கு எனக்கு மெயில் பண்ணுறீங்க? நான் ஒரு சாதாரண ஜோசிக்காரன். ஆனால் உண்மை அது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆன்மீகம்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, கோயில் குளத்துக்கு சுற்றணும், அப்புறமேட்டு வீட்டில் வந்து உட்காந்துட்டு சீரியல் பார்க்கணும், அதுதான் ஆன்மீகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. எல்லை வந்து ரொம்ப பெருசு. ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே இருக்குது. அதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தை வந்து தொழிலாக இன்றைக்கி பண்ணலாமா? இன்றைக்கி வந்து நிறைய பேர், சில பேர் ஜோதிடம் படித்தவங்க கூட என்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் தாராளம் பண்ணலாம், தொழிலாக பண்ணலாம். ஆனால் அதில் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதுலேயும் அதை ஒத்துக்கணும் எல்லோரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடர்களுக்கு வந்து நிறைய மதிப்பு மரியாதை இருக்குது அப்படியெல்லாம் நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அப்படியெல்லாம் கிடையாது. ஒருத்தர் வந்து ஜோதிடரை வந்து ஐயா, குருஜி எல்லாமே பேசுகிறாரு, அந்த மாதிரியான வார்த்தைகளால் கூப்பிட்றாங்கன்னா மரியாதைன்னு நாம் நினச்சிக்கக்கூடாது. எல்லாம் வந்து கன்சல்டிங் ஃபீஸில் கொஞ்சம் கன்செஷனுக்காக தான் அதெல்லாம். உண்மையிலேயேங்க ஜோதிடர்கள் வந்து நல்லா மரியாதை கொடுக்குற மாதிரி மக்கள் நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா, சொசைட்டியில் அந்த அளவுக்கு அங்கீகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுதான் யதார்த்தம். ஏன்னா கல்யாண பொருத்தம்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர்களை தேடி அலைவாங்க. ஆனால் அவங்களுடைய எந்த பொண்ணுக்குமே ஜோதிடர்களை மாப்பிள்ளையாக கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அப்போ மட்டும் ஐடி மாப்பிள்ளை வேணும், ஒய்டி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு ஓடிடுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சாதாரண விஷயந்தான். என்றைக்குமே இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்பிக்கையும் சரி, ஒரு ஜோசியக்காரன் ஞாபகமும் சரி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தான் சந்தோஷமாக இல்லாத நிலையில் மட்டும்தான் வருது. அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்கும்போது ஞாபகமே வர மாட்டேங்குது. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஷயம் அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் இருந்துகிட்டு இருக்குது. என்னோடய யூடியூப் சேனலில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜோதிடத்தில் சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்பப்போ. உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருந்துக்குன்னா தாராளம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.